கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். ராஜபக்சர்களால் சலைவுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து, ஆளும் தரப்பிலிருந்து வெளியான அதிர்ச்சி தகவல். முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரந்தாகுடவிற்கு பிணை. கிளிநொச்சியில் காணியின்றி தவிக்கும் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள். வவுனியா மாநகர சபை முதல்வரை பதவி நீக்கி வர்த்தமானிக்கு இடைக்கால தடை, மேல் நீதிமன்றம் உத்தரவு. புதிய பேருந்து கட்டணம் 34 ரூபாவால் உயர்வு, பயணிகளுக்கு விடுக்கப்பட்ட முக்கிய அறிவிப்பு. பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட பகுதிகளுக்கான அபிவிருத்தி கூட்டம். கூட்டுறவு சங்கங்களுக்கு 50 நவீன நெல்லுலர்த்தும் இயந்திரங்கள். 4 மாதங்களுக்கு பின் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட கமேனியின் உடல். தொடர்பான விரிவான செய்திகள். கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவு பணிப்பாளர் சுரேஷ் சலைவுக்கு ராஜபக்சர்களால் அச்சுறுத்தல் உள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜபக்சர்களிடமிருந்து உதய கமன்பில, விமல் வீரவன்ச மற்றும் சரத் வீரசேகர ஆகியோரிடமிருந்து சலைவுக்கு அச்சுறுத்தல்கள் உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் மனுகண்ண தெரிவித்துள்ளார். அவர்களின் மோசமான பக்கத்தை அம்பலப்படுத்தி விடுவார் என்ற அச்சத்தில் அவர்கள் உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் தடுப்பு காவலில் அனைத்து வசதிகளுடன் ராஜ வாழ்க்கையில் சுரேசலை உள்ளதாக ஜகத் மனுகர்ண தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஊழல் மற்றும் மோசடிகளில் ஈடுபட்ட அனைவரும் தற்போது அச்சத்தில் உள்ளனர். இது நீதிக்கான காலம் என்பதால் அதுவே மக்களின் எதிர்பார்ப்பாகும். கடந்த ஆட்சியாளர்களிடமிருந்து அச்சுறுத்தல் உள்ள நிலையில் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சுரேசலவுக்கு சலுகைகளை வழங்கியுள்ளார். அவருக்கு வழங்கப்பட்ட வசதிகளை பார்க்கும்போது சிறைக்கு சென்று விட தான் தோன்றுகின்றது. கலன்று விழுந்த பற்களை கூட அவருக்கு பொருத்தி கொடுத்துள்ளார். சலேவுக்கு மூக்கு வழியாக உணவு உட்கொள்வதை நிறுத்திவிட்டு வாய் வழியாக உணவருந்து தீர்மானித்துள்ளமை மிகவும் நல்லது. அத்தோடு அந்த கடவுச்சொற்களை வழங்கிவிட்டால் நன்றாக இருக்கும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் மனுகர்ண தெரிவித்துள்ளார். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரந்தாகுடவை பிணையில் செல்ல அனுமதித்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபர் சார்பில் முன்னிலையான சட்டத்திறனிகள் முன்வைத்த சமர்ப்பணங்களை பரிசீலித்த பின்னரே கொழும்பு பிரதான நீதவான் அஸ்தங்க எஸ் போதரகம இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். 2006ஆம் ஆண்டு இலங்கை கடற்படைக்கு நிறைவேற்று பிரிவு அதிகாரியாக உரிய தகுதிகளை பூர்த்தி செய்திராத யோஷித ராஜபக்சவை இணைத்துக் கொண்டமை மற்றும் அதுவரை காணப்பட்ட நடைமுறைகளுக்கு புறம்பாக பிரித்தானிய அரச கடற்படை கல்லூரியின் பயிற்சி பாடநெறி ஒன்றிற்காக அரசாங்க பணத்தை செலுத்தி யோஷித ராஜபக்சவை அதில் பங்கேற்க செய்தமை ஆகிய நடவடிக்கைகள் மூலம் ஊழல் புரிந்ததாக கூறப்படும் சந்தேகத்தின் பேரில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் முன்னாள் கடற்படை தளபதி கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி வண்ணான்கேணி வடக்கு கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தமக்கென சொந்தமாக குடியிருப்பு நிலம் இல்லாத காரணத்தினால் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக அந்த பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக வண்ணான்கேணி வடக்கு கிராம மக்கள் ஒன்றிணைந்து கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். இந்த கிராமத்தில் வாழ்ந்து வரும் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தங்குவதற்கு சொந்த காணி இல்லாத நிலையில் உறவினர்களின் வீடுகளிலும் மற்றவர்களின் காடுகளிலும் தற்காலிகமாக தங்கி வாழ்ந்து வருகின்றார்கள். இதனால் அவர்கள் அன்றாட வாழ்க்கையில் பல்வேறு அசௌகரியங்களையும் நெருக்கடிகளையும் எதிர்நோக்கி வருகின்றார்கள். இப்படியான சூழ்நிலையில் நமது கிராமத்தின் பின்புறமாக அமைந்துள்ள அரசின் ஒதுக்கீட்டு காப்பு காணிகளை பிரதேச செயலகத்தினூடாக பொது பயன்பாட்டுக்காக வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அறிகின்றோம். எனவே முதற்கட்டமாக காணியற்ற நிலையில் தவித்து வரும் இந்த ஏழை குடும்பங்களுக்கு அக்காணிகளை பகிர்ந்தளித்து அவர்களுக்கான போக்குவரத்து வீதி வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். தங்களின் இந்த அத்தியாவசிய தேவையையும் வாழ்வாதார பிரச்சனையையும் கருத்தில் கொண்டு உரிய அதிகாரிகள் மூலம் தமக்கு சாதகமான பதிலை பெற்றுத் தருமாறு வண்ணான்கேணி வடக்கு கிராம மக்கள் மிக பணிவுடன் கோரிக்கை விடுத்துள்ளனர். வவுனியா மாநகர முதல்வர் காண்டீபனை பதவி நீக்கி ஆளுநர் வெளியிட்ட வர்த்தமானிக்கு வவுனியா மேல் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை வழங்கியதாக ஜனாதிபதி சட்டத்திரணி M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஆளுநரின் முடிவினை சவாலுக்குட்படுத்தி மனுதாரரான முதல்வர் காண்டீபன் தொடுத்த வழக்கு நேற்று வவுனியா மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு வழங்கப்பட்டிருந்தது. வடமாகாண ஆளுநர் வர்த்தமானி அறிவித்தலூடாக வவுனியா மாநகர முதல்வர் காண்டீபனின் பதவியை நீக்கி அறிவித்தார். அதற்கு எதிராக எழுத்தாணை மனு ஒன்று வவுனியா மேல் நீதிமன்றத்தில்
நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு நேற்று அது எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதற்கான அறிவித்தல் பிரதிவாதிகளுக்கும் அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் நேற்றைய தினம் அனுப்பப்பட்ட காரணத்தினாலோ என்னவோ அவர்கள் நேற்று சமூகம் அளிக்கவில்லை. அத்தோடு இந்த மனுவில் 3 இடைக்கால நிவாரணங்களையும் நாம் கோரியிருந்தோம். காண்டிவனை முதல்வர் பதவியிலும் அல்லது உறுப்பினர் பதவியிலிருந்தும் நீக்குகின்ற குறித்த வர்த்தமானி பிரசுரத்தை இடைநிறுத்தும்படியாக நாம் கேட்டிருந்தோம். அது இடைநிறுத்தப்பட்டுமிருந்தது. இந்த தடை உத்தரவுகள் தொடர்பாக வருகின்ற 15ஆம் தேதி எதிர்மனுதாரர்கள் நீதிமன்றத்திலே சமூகம் அளித்திருந்து இதற்கான நிலைப்பாடுகளை தெரிவித்திருக்கலாம். அதுவரை இந்த உத்தரவுகள் அமலில் இருக்கும் என்றும் தெரிவித்திருந்தார். மனுதாரர் சார்பில் ஜனாதிபதி சட்டத்திரணி M.A. சுமந்திரன் தலைமையில் சட்டத்திரணிகளான ஆர் தயாபரன், கேசவன், சயந்தன் ஆகியோர் வழக்கை நெறிப்படுத்தியிருந்தார்கள். வருடாந்த கட்டண திருத்தத்துக்கமைய புதிய பேருந்து கட்டண திருத்தத்தை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு உத்தியோகபூர்வமாக வெளியிட்டுள்ளது. இதற்கமைய ஆரம்ப கட்டணம் 34 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதோடு புதிய கட்டண திருத்தம் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் நடைமுறைக்கு வர உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனிவரும் நாட்களில் அங்கீகரிக்கப்பட்ட கட்டணங்களை விட அதிக கட்டணம் வசூலிக்கும் எந்த ஒரு நடத்துனருக்கும் எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேசிய போக்குவரத்து கட்டண கொள்கை ஒன்று உருவாக்கப்படும் வரையிலான ஓர் இடைக்கால நடவடிக்கையாக 2026 ஜூன் 30 அன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த கட்டண திருத்தத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியும் உள்ளது. அரை சொகுசு பேருந்து கட்டணங்கள் தொடர்பான வழக்கு தற்போது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் அரை சொகுசு சேவைகளுக்கான கட்டணங்கள் திருத்தப்பட்ட சாதாரண பேருந்து கட்டணத்தை போல் 1.5 மடங்கு என்ற அடிப்படையில் தொடர்ந்து கணக்கிடப்பட்டு வருகின்றது. இது தொடர்பான முறைப்பாடுகளை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் 1955 என்ற உடனடி தொலைபேசி இலக்கம் மூலமாகவோ அல்லது 0712595555 என்ற வாட்ஸ்அப் இலக்கம் மூலமாகவோ முன்வைக்க முடியும் என்றும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட பகுதிகளுக்கான அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்றைய தினம் 3/7/2026 பிரதேச செயலாளர் மாநாட்டு மண்டபத்தில் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் ஜெயசீலன் தலைமையில் நடைபெற்றது. குறித்த அபிவிருத்தி குழு கூட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணிநாதன் இளங்குமரன் தலைமையில் நடைபெற்றிருந்தது. குறித்த நிகழ்வில் அரசு திணைக்களங்களில் உயர் அதிகாரிகள், சார்பற்ற நிறுவனங்களின் அதிகாரிகள், போலீசார், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், விவசாயிகள், பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். குறித்த கூட்டத்தின் போது வீதி அபிவிருத்தி பணிகள், சுகாதார வசதிகள் தொடர்பாகவும் வீதி அபிவிருத்தி, வீட்டு திட்ட முன்னேற்றங்கள் தொடர்பாகவும் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் நடைபெறும் சட்டவிரோத மணல் அகழ்வு, விவசாய செய்கை ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் தொடர்பாகவும் கடந்த காலத்தின் போது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் காலத்தில் வழங்கப்பட்ட வீடுகளை இடைநடுவே கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுவதால் குறித்த கூட்டத்தில் பயனாளிகள் மென்மையாக வீடுகளை பெற முடியாது, பல வருட காலமாக நிறைவேறாத நிலையில் காணப்பட்ட வீடுகளை விரைவில் படிப்படியாக வீட்டு திட்ட பயனாளிகளுக்கு பெற்றுக் கொடுக்க தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கருணிநாதன் இளங்குமரன் குறிப்பிட்டிருந்தார். நாளொன்றுக்கு தலா 10 மெட்ரிக் டன் வரையான நெல்லை உலர்த்தும் திறன் கொண்ட சுமார் 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 50 நவீன தொழில்நுட்ப நெல் உலர்த்தும் இயந்திரங்களை நாடுபூராகவும் உள்ள கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதற்கமைய மிகவும் சுறுசுறுப்பாகவும் ஸ்திரமான நிலையிலும் உள்ள கூட்டுறவு சங்கங்களின் முன்னேற்றத்திற்காக 500 மில்லியன் ரூபாய் பரவலாக்கப்பட்ட நிதி ஒதுக்கீட்டை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. முறையான திட்ட அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்து நெல் உலர்த்தும் இயந்திரங்கள் தேவைப்படும் கூட்டுறவு சங்கங்கள் இதற்காக விண்ணப்பிக்க முடியும் என்று வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் விவசாயிகள் தமது அறுவடைகளை கூட்டுறவு சங்கங்களுக்கு விற்பனை செய்து அதிக விலையை பெற்றுக் கொள்ளவும், கூட்டுறவு சங்கங்களின் உறுப்பினர்களான விவசாயிகள் மிக எளிதாக இந்த உலர்த்தும் இயந்திரங்களை பயன்படுத்தி தமது அறுவடைகளை உலர்த்திக் கொள்ளவும் வாய்ப்பு ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கடந்த பிப்ரவரி மாதம் கொல்லப்பட்ட ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் உடல் 4 மாதங்களுக்கு பிறகு பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு இறுதிச் சடங்கு ஊர்வலங்கள் தொடங்கியுள்ளன. ஈரான் அதிகாரி இதனை நூற்றாண்டின் இறுதிச் சடங்கு என்று அழைக்கின்றார். தெஹ்ரானில் உள்ள கிராண்ட் முசல்லா பள்ளிவாசலில் அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. இதில் சுமார் 12 முதல் 20 மில்லியன் மக்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இறுதிச் சடங்கை ஒட்டி தெஹ்ரானில் சனிக்கிழமை முதல் திங்கட்கிழமை வரை பொது மற்றும் தனியார் அலுவலகங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கின்றன. கமேனியுடன் சேர்த்து அந்த தாக்குதலில் கொல்லப்பட்ட அவரது 1 வயது பேத்தி ஜஹ்ரா முகமது உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்களின் உடல்களும் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராஜபக்சர்களால் சலைவுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து, ஆளும் தரப்பிலிருந்து வெளியான அதிர்ச்சி தகவல். முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரந்தாகொடவிற்கு பிணை. கிளிநொச்சியில் காணியின்றி தவிக்கும் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள்.
வவுனியா மாநகர சபை முதல்வரை பதவி நீக்கி வர்த்தமானிக்கு இடைக்கால தடை மேல் நீதிமன்றம் உத்தரவு. புதிய பேருந்து கட்டணம் 34 ரூபாவால் உயர்வு, பயணிகளுக்கு விடுக்கப்பட்ட முக்கிய அறிவிப்பு. பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட பகுதிகளுக்கான அபிவிருத்தி கூட்டம். கூட்டுறவு சங்கங்களுக்கு 50 நவீன நெல்லுலர்த்தும் இயந்திரங்கள். 4 மாதங்களுக்கு பின் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட கமேனியின் உடல். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.